subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. அத்தை கனகா ரொம்ப வேகமா பையனை இழுத்துக்கிட்டு போறா. என்ன நினைச்சிட்டு இருக்கா? கண் கலங்க பேசி சிவாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாளா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. போயிட்டு இருக்கோம்பா. ஆபீஸ் வேலையில நல்லா போயிட்டு இருக்கு. இந்தாங்கப்பா. ரொம்ப நன்றிமா. அப்பா சொல்லுமா. கலெக்டர் பார்க்கணும் நீங்களே, என்னாச்சு? பார்த்தாச்சுமா. நம்ம மனு கொடுத்த மாதிரி நம்ம ஊர்ல எல்லா ஏரியும் தூர்வாரியாச்சு. இப்ப தம்மா வேலை முடிஞ்சு கையோட எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டோம். அப்போ அன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்டப்போ பொய்யாதான் எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, அப்படிதானே? ஹாஸ்பிட்டல்ல வச்சு தாலி கட்ட சொன்னப்போ நீ ஏதோ சொல்லி கொடுத்து கௌரிய பேச வச்சிருக்க. எப்பவுமே என் முதுகுக்கு பின்னாடி சதி பண்றவனா தான் நீ இருந்திருக்க. அப்புறம் ஏண்டா நல்லவ மாதிரி நடிக்கிற? நீ எனக்கு புள்ளையே இல்லடா, துரோகி. நீ துரோகி. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. அபி எனக்கா மறந்துரு நீங்க சொல்லும் போதெல்லாம் அம்மாவுக்காக இதை செய்ய முடியுமான்னு நினைச்சு பாப்பேம்மா. அப்படி நினைக்கும் போது மனசு எவ்வளவு வலிக்கும் தெரியுமாம்மா? ஒரு பொண்ணை உண்மையா காதலிக்கிறப்ப காதல் ரத்தத்துல கலந்துரும்மா. நாடி நரம்பெல்லாம் வேர் விட்டுருது. அதுக்கப்புறம் காதலிச்ச பொண்ணை மறக்கிறதுங்கிறது உயிரை பறிக்கிறது போலதாம்மா இருக்கு. தயவு செஞ்சு என்னையும் அபியும் பிரிச்சிடாதீங்கம்மா. எங்களை சேர்த்து வச்சு நான் உங்க வயிற்றுல கருவானப்ப எனக்கு உயிர் கொடுத்த மாதிரி இன்னொரு தடவை உயிர் கொடுத்துருங்கம்மா, ப்ளீஸ்மா. டேய், வேற ஒரு சமயம்னா கூட நான் சம்மதிச்சிருப்பேன். ஆனா என்ன சம்மதிக்க வைக்கிறதுக்காக நீயும் அந்த அபிராமியும் போடுற திட்டம் இருக்கே, அது விஷமா என் தொண்டையிலே நிக்குது. அவ எவ்வளவு நாடகம் போட்டா. ஆண்டி உங்களுக்காக நான் விரதம் இருக்கேன், ஆண்டி உங்களுக்காக நான் சாமி கும்பிடுறேன்னு எவ்வளவு நடிச்சா. இத்தனைக்கும் அவ வந்த அன்னைக்கு அவகிட்ட நேரா போய் நின்னு சிவாவுக்கும் கௌரிக்கும் தான் கல்யாணம், நீ எதுவும் மனசுல வச்சுக்காதுன்னு அவகிட்ட சொல்லிட்டு தான் வந்த. அதெல்லாம் அமுக்கமா கேட்டுக்கிட்டு இப்போ அவங்க அப்பாவை வர வச்சிருக்கானா? அவ மனசுல எவ்வளவு குரூரம் இருக்கணும். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒரு தாயோட மனச நீங்க மதிக்கிறது இவ்வளவுதானடா? அபி ரொம்ப நல்லவமா.
அவன் நடிக்கலாம் மாட்டாமா. அவ உன் மேல வச்சிருக்க பாசம், மரியாதை இதெல்லாம் உண்மைமா. அவ உனக்காக விரதம் இருக்கிறது சத்தியம்மா. அன்னைக்கு நீ வந்து சொன்னது கூட அவகிட்ட இல்ல. அன்னைக்கு ஆவி பிடிச்சிட்டு இருந்தது நான் தான். அவ இல்லம்மா. அவ பொய்யான பொண்ணு இல்லம்மா. மா, அவளை வெறுக்காதீங்கம்மா. இத பார், அவ என்னவ வேணாலும் இருந்துட்டு போடும். இப்ப இருக்கிற மனநிலையில என்னால அபியோட உன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. நீ என்னோட வந்து அபிய கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு கீழே வந்து சொல்லு. எதுவும் புரியாத மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கிற அவங்க அப்பாவுக்கும், எல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற அந்த அபிராமிக்கும் புத்தியில உரைக்கிற மாதிரி சபையில வந்து சொல்லு. மா, இது உங்க தன்மை இல்லம்மா. இது உங்க இயல்பு இல்ல. கோபம் உங்க கண்ணை மறைக்குதுமா. தயவு செஞ்சு எங்க காதுல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீ வரப்போறியா இல்லையா சிவா? வரியா இல்லையா சிவா? அத்தை, கௌரிமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இது தவறுதலா நடந்துருச்சுமா. அபி நம்ம சிவாவை நேசிச்சிருப்பா போல இருக்கு. அதான் அவங்க அப்பா இங்க புரியாம வந்து உட்கார்ந்துருக்காருமா. இப்ப நம்ம சிவா போய் சரி பண்ணிடுவான். நீ எதுவும் மனசுல வச்சுக்காதமா. எதை தவறுதெல்லாம் நடந்துச்சு? எதை நான் சரியா புரிஞ்சுக்கணும்? இல்லம்மா, சிவா அந்த அபிராமிய காதலிக்கல. அவதான் அவளோட மனசுல சிவாவை நினைச்சிட்டு இருப்பா போல இருக்கு. எதுவும் யோசிக்காம அவ அப்பாவை நிச்சயம் பண்றதுக்கு வர வச்சுட்டாமா. அத்தை, யார ஏமாத்துற? சிவா மாமா அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சு பல மாசம் ஆயிடுச்சு. இப்ப சிவா மாமா மனசும் உசுரும் கூட அவர்கிட்ட இல்ல, அந்த அபிராமி கிட்ட தான் இருக்கு. இவ்வளவு ஏன், அந்த அபிராமிய ஒரு சமயத்துல நீயே கூட மருமகளை ஏத்துக்க தானே செஞ்ச. சிவா மாமா உயிருக்கு கன்னிகாபுரத்து கங்கம்மாவால ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு பயந்துதா மடிப்பிச்சையா அபியோட காதல வாங்கிட்டு வந்த. இதெல்லாம் தெரியாமதான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன்னு நினைச்சிட்டியா? இல்லம்மா, இல்லம்மா, இது பாருமா, முன்னாடி என்னென்னமோ நடந்துச்சு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சுமா. என் பையன் நான் சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காமா. அவன் என் பையன், நான் சொல்றதுதான் கேட்பான். அவன் உன் கழுத்துல நிச்சயமா தாலி கட்டுவான். கௌரி, நீ எதுவும் குழப்பிக்காத. நிறுத்தத்த. எதத்த வாக்கு? ஒவ்வொரு சமயத்துல நான் செத்து போயிருவேன்னு சொல்லி மிரட்டி வாங்கறதுக்கு பேரா அந்த வாக்கு? ஒருத்தர் மனசறிஞ்சு உண்மையை உணர்ந்து நெஞ்சில இருந்து சொல்ற வார்த்தை தான் அந்த வாக்கு. எனக்கு நல்லா தெரியும், சிவா மாமா மனசுல அந்த அபிராமி தான் இருக்கா. என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு சிவா மாமா சொன்னது செத்து போயிருவேன்னு நீ சொன்ன அந்த மிரட்டலுக்கு பயந்து. அன்னிக்கும் இன்னிக்கும் சிவா மாமா மனசுல இருக்கிறது அந்த அபிராமி மட்டும்தான். ஒருத்தர் மனசுல இருக்கிற பொண்ணு அழிக்கிறதும் அவரோட உயிரை அழிக்கிறதும் ஒண்ணுதான். பசங்களால அவங்களோட முதல் காதலிய மறக்கவே முடியாது. கௌரி, இத பாரு, நான் என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேம்மா. உன்னையும் சிவாவையும் சேர்த்து வச்சாதான் என் அண்ணனுடைய ஆத்மாவே சாந்தி அடையுமா. தயவு செஞ்சு எதுவும் குழப்பிக்காதமா.
நிறுத்த உன் அண்ணன் புராணத்தை. நீங்களா 2 குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. நீங்களா சத்தியம் பண்ணுவீங்க. இதுக்காக வளர்ந்ததுக்கு அப்புறம் மனசுல விருப்பமே இல்லாத 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் முழுக்க அவதி பண்ணுமா? என்ன கௌரி இப்படி எல்லாம் பேசுற? இன்னொருத்திய மனசுல நினைச்சிட்டு இருக்கிற சிவா மாமாவோட எப்படி அத்த என்னால வாழ முடியும்? என் வாழ்க்கையே நரகமாயிடாதா? எனக்கு சிவா மாமாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு. அது சிவா மாமாவோட மனசுல வேற யாரும் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்போ சிவா மாமா மனசுல அபிராமி இருக்கான்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நானும் சிவா மாமா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். கௌரி, இப்ப சொல்றேன், எந்த காலத்திலயும் நான் சிவா மாமாவை மனசுல நினைக்க மாட்டேன். அத்தை, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு சிவா மாமா வேண்டாம் 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 வேண்டாம். நீ அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு உண்மையா நடக்கணும்னு முடிவு பண்ணனா சிவா மாமாவை அந்த அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி கொடு. எங்க அப்பா நான் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறதுக்காக தான் அந்த சத்தியத்தை உன்கிட்ட கேட்டாரு. இப்ப சொல்றேன், சிவா மாமா அபிராமிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். இது நீ செய்யணும் அத்தை. இல்லனா நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. சம்மதம்னு சொல்லு. சரிம்மா, இதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஆனா இதுதான் உன்னை சந்தோஷப்படுத்தும் நீ சொல்றதுனால, இதுதான் என் அண்ணனுக்கு நான் செய்யற நன்றி கடன் நீ சொல்றதுனால, இது செஞ்சாதான் என் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் நீ சொல்றதுனால நான் சம்மதிக்கிறேன். வாங்க கௌரி, வாங்க அத்தை. வாங்க. என்னம்மா எல்லாரும் சம்மந்தமா? வாங்க அத்தை. எல்லாருக்கும் சம்மதம் தான். சரி வாங்க. வாங்க. ரொம்ப நேரம் கலந்து பேசுனீங்க போல இருக்கு. கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருந்தா உடனே சொல்லியிருப்பாங்க. பௌர்ணமிக்குள்ளார கல்யாணம்னா 4 விஷயத்தை கலந்து பேச வேண்டியிருக்குல்ல. நாள் ரொம்ப இல்லைல்ல. சொல்லுங்க சம்மந்தி, உங்க பதிலுக்காகத்தான் நாங்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
என்னம்மா என் பையன் சிவாவை அபிராமிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். என்னம்மா அப்படியே ரெண்டு குடும்பமும் தட்டை மாத்திக்கிட்டீங்கன்னா அது ஒரு உத்தரவாதமா இருக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் முதல்ல தட்டை எடுத்து கொடுக்கணும். அத்தை நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னங்க கொடுங்க. அத்தை கொடுங்க, அத்தை கொடுங்க. அப்படியே இந்த சந்தோஷத்தோடைய கல்யாண தேதியை முடிவு பண்ணிடலாமே. வர்ற பௌர்ணமி அன்னைக்கே நல்ல முகூர்த்தம் இருக்கு சம்பந்தி. நீங்க சொன்னா அந்த நாள்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அத்தை சம்மதத்தை சொல்லுங்க அத்தை. உங்க முடிவுதான் ஏன் முடிவு. அன்னைக்கே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷமா. நல்ல சிரிச்சு காபி. இதுதான் நீ உன் வாழ்க்கையில சிரிக்கிற கடைசி சிரிப்பு. இனிமே என்னைக்குமே உன் வாழ்க்கையில நீ சிரிக்கவே முடியாது. சரிங்க, அவன் வந்ததும் நான் பேசிடுறேன். ஆகட்டும். இல்ல பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. பழைய விஷயம் முடிஞ்சு போச்சுங்க. ஆமாங்க. சரிங்க, நான் பேசிடுறேன். சரி, ஓகே. ஓகேங்க. ஜெய்சிமா, உனக்கு 100 ஆயிசுடா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். டேய் கிருஷ்ணா, ஜெய்சிமா வந்துட்டா, வா. என்னம்மா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லடா, உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கேன். பொண்ணா? என்னடா இப்படி பாக்குற? இல்லம்மா, எனக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாம். எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு. கடமையா? என்னடா சொல்ற? இந்த ஜென்மத்துல உன்னை அழிக்கிறத தவிர எனக்கு வேற லட்சியமே இல்லை. என் சின்ன வயசு கனவு, படிப்பு, விளையாட்டு, வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சு நாசம் பண்ண பாவி நீ. உனக்கு மன்னிப்பே கிடையாது. இனி உன் வாழ்க்கையில இருக்க கனவு, சந்தோஷம் எல்லாத்தையும் நான் நாசம் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் திரும்ப வந்திருக்கேன். ஜெய்சிமா, இப்பதான் வந்தியா? இங்க பாருடா கிருஷ்ணா, பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்றேன், கடமை கிடமன் எதேதோ பேசிட்டு இருக்கான். டேய், என்னடா சொல்ற? ஒண்ணுலடா, அது டேய் நீ சும்மா இருடா.
என்னடா கிருஷ்ணா, என்னாச்சு இவனுக்கு? இல்லம்மா, இவன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பேசுறான்? நான் ராமநாதனை பழி வாங்குற விஷயம் தெரிஞ்சுதான் பேசுறேன்.